ஓம் நமோ வெங்கடேஷாய. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட்லாம் டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புக்கிங்காக ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. 1 இயரில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா, ஆர்ஜித சேவா, டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ஆஃப்லைன் அக்காமடேஷன்லாம் எவ்வளோ பேர் நம்ம புக் பண்ணியிருக்கிறோங்க லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இதில் மேஜராக ஒரே மொபைல் நம்பர் வச்சு ஒரு வருஷத்தில் பல முறை ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரூம் எடுத்தவங்களோட லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஒரே இமெயில் ஐடி வச்சு பல முறை ஆன்லைன் ரூம் புக் பண்ணவங்களோட லிஸ்ட்டும் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் வச்சு பல முறை ரூம் தரிசனம்லாம் எடுத்தவங்களோடதெல்லாம் ரத்து பண்ணப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார்லாம் பிளாக் பண்ணப்படும், அது அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படும்ட்டு சொல்லியிருந்தாங்க. இடைத்தரகர்கள் இன்வால்வ் ஆறாங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சி அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரியான பக்தர்களுக்கே தரிசனம் ரூம் எல்லாம் போய் சேர வேண்டும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் புக்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடிஓ ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதை இப்போது இந்த மாதம் புக்கிங்கில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான சேஞ்சஸ் புக்கிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு புக்கிங்க்கு ஷியோராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆப்னா ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வச்சுருப்போம், ஓப்பன் பண்ணால் போதும். போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in நம்ம புக் பண்ணுறப்போ மொபைல் நம்பர் கொடுத்தா கீழே கெட் ஓடிபி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஓடிபி வரும் அந்த நம்பருக்கு. அதை லாகின் செய்து முடித்ததுக்கப்புறம் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர்ச்சுவல் சேவாவே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்பரில் நான் லாகின் செய்துட்டேன், வர்ச்சுவல் சேவா போடுறேன். இது ஆப்பாக இருக்கட்டும் போர்ட்டலாக இருக்கட்டும், ரெண்டுதுலேயுமே இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸில் பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா, இமெயில் ஐடி கேட்பாங்க, ஃபோன் நம்பர் கேட்பாங்க, சில இதில் சிட்டி, பின்கோட் அதுவும் கேட்பாங்க, ஸ்டேட்டு, கண்ட்ரியெல்லாம். இங்கே ஒரு மொபைல் நம்பர் நம்ம கொடுப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லாகின் பண்ணுற மொபைல் நம்பரும் இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸில் கொடுக்குற மொபைல் நம்பரும் சேமாகவும் இருக்கலாம், வேறையாகவும் இருக்கலாம். இந்த 180 நாள் கால்குலேட் பண்ணுறது, 30 நாள் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது பொதுவாக லாகின் நம்பருக்கு தான் பார்ப்பாங்க, அந்த 180 நாள் 30 நாள்லாம். இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸில் கொடுக்குற நம்பருக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனாலுமே ரெண்டும் ஒரே நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் வேறு நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தரிசன டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், ரூம் புக்கிங்காக இருக்கட்டும், இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸில் கொடுக்குற ஃபோன் நம்பர் ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. எதுலேயுமே இப்போ இல்லை. ஸோ லாகின் நம்ம எதில் பண்ணுறோமோ, போர்ட்டலாக இருக்கட்டும், ஆப்னா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா மொபைல் நம்பர், அந்த ஒரு நம்பரில் தான் புக்கிங் இனி இருக்கும். நம்ம என்ன புக்கிங் பண்ணுறோமோ அந்த மொபைல் நம்பர் வச்சு அதில் மட்டும்தான் இருக்கும். 2 மொபைல் நம்பர் இனி கொடுக்க வேண்டாம். எதில் லாகின் பண்ணுறோமோ அந்த ஒரு நம்பர் தான் மொத்த புக்கிங்க்குமே, அந்த நம்பரில் எது பண்ணாலுமே. ஸோ 2 மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டிய அந்த ஒர்க் இப்போ இல்லை, அந்த ஆப்ஷனை மொத்தமாக தூக்கிட்டாங்க. இது தரிசன டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், ரூம் புக்கிங்காக இருக்கட்டும். அடுத்து ரூம் புக்கிங்கில் கூட ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அக்காமடேஷனில் திருப்பதி அக்காமடேஷன் ஜென்ரலாக நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம். திருப்பதி அக்காமடேஷனுக்கு பொதுவாக என்ன ரூல் அப்படின்னா, தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போயும் அப்படி தான், தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முறை ரூம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஆதாரில் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க, திருப்பதிலேயே புக் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் 7 நாள் தான் டைம் கேப் கொடுப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆதார் 2 பேரோட ஆதார் கொடுத்து திருப்பதிக்கு நான் புக் பண்ணிட்டேன், ஒரு இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் வச்சு புக்கிங் முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தவங்களுக்கு நான் போடணும் ரூம், அப்பங்கும்போது 7 நாள் கேப்பில் அதே மொபைல் நம்பரில் மறுபடியும் புக் ஆகும், அதே இமெயில் ஐடியில் மறுபடியும் புக் ஆகும். ஆனால் வேறு ஒருத்தவங்களோட ஆதாருக்கு தான் முதல்ல 30 டேஸ் கேப் இருக்கும், திருப்பதிக்கே மறுபடியும் புக் பண்ணுறப்போ. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் எல்லாத்துக்குமே சேர்த்து 30 நாள் டைம் கேப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இமெயில் ஐடி வச்சு, ஒரு ஆதார் வச்சு, ஒரு மொபைல் நம்பர் வச்சு திருப்பதி புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் திருப்பதிக்கு இன்னொருத்தவங்களுக்கெல்லாம் போடணும்
இல்லை அவங்களுக்கே போடணுன்னா கூட முடியாது. ஸோ நீங்கள் வேறு யாருக்காச்சும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் 2வது ரூம்லாம் புக் பண்ணுறீங்கன்னா இன்னொரு மொபைல் நம்பர், இன்னொரு இமெயில் ஐடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 30 நாள் டைம் கேப் கம்மியாக நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா. இது இமெயில் ஐடிக்கு வந்திருக்கா, மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கு. இது திருப்பதி அக்காமடேஷன். ஆக்சுவலாக திருப்பதி அக்காமடேஷன் ஒரு முறை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி ஆதாருக்கு மட்டும்தான் 30 டேஸ் டைம் கேப் கேட்கும், மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு கேட்காது. பட் இப்போது ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3க்குமே ஒரு முறை புக் பண்ணிவிட்டு மறுமுறை 30 நாளுக்கு கம்மியாக புக் பண்ணணும் அப்படின்னா புக் ஆகாது, 30 டேஸ் டைம் கேப் கேட்குது. இது திருப்பதி அக்காமடேஷன் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பதி அக்காமடேஷனுக்கு புக் பண்ணுறப்போ. திருமலா அக்காமடேஷனுக்கு அப்பவும் என்ன அப்படின்னா, திருமலா அக்காமடேஷன் ஆஸ் யூஷுவல் தரிசன டிக்கெட் இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதுதான் ரூல், அப்பயும் சரி இப்பயும் சரி. அதில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கூட 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரே மொபைல் நம்பர் ஒரே ஆதாரில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் போட்டேன், வர்ச்சுவல் சேவாவும் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. போன மாதம் வரைக்கும் 2 முறை புக் பண்ணிக்கலாம் ஒரே மாதத்துலங்கிற மாதிரி ஒரு ரூல் இருந்தது. அதே ஆதார் அதே மொபைல் நம்பர். இப்போது புக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா புக் ஆக மாட்டேங்குது. அதாவது ஒரே மொபைல் நம்பர் ஒரே இமெயில் ஐடி வச்சு ரூம் மறுமுறை புக்காக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ வேறு மொபைல் இன்னொரு ரூம் வேணும், இல்லை ஒரே மாதத்தில் 2 முறையெலாம் ரூம் வேணும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பர் வேறு இமெயில் ஐடி கொடுத்தா தான் புக் ஆகும். எதுக்கும் புக்கிங்க்கு சேம் நம்பர் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா ரூம் புக் பண்ணுறதுல இஷ்யூ வரும் அப்படிங்கிறது இந்த புக்கிங்கில் தெரிஞ்சது. திருப்பதி அக்காமடேஷனுக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சது. திருமலா அக்காமடேஷனுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் தான் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிற தரிசன டிக்கெட்டை வச்சு செக் பண்ணதில் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. மறுபடியும் போக போக தான் தெரியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ரூமெல்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு இமெயில் ஐடி இன்னொரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணால் தான் முடியும். ஒரே மொபைல் நம்பர் ஒரே இமெயில் ஐடி வச்சு மறுபடியும் புக் ஆகிறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குது அக்காமடேஷனுக்கு. அண்ட் தரிசன டிக்கெட் புக்கிங்கில் மொத்தமாகவே ஒரே நம்பர் லாகின் தான், மொபைல் நம்பர் லாகின் தான். ஜென்ரல் டீட்டெயில்ஸில் கொடுக்குற மொபைல் நம்பர் ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கங்கிறது ஓப்பன் ஆனோன்னு தான் தெரியும். ஏன்னா வேறு எதுவும் நம்மளால் இப்போ புக்கிங் பண்ணி பார்க்க முடியாது செக் பண்ணுறதுக்கு. இது மட்டும்தான் முடிஞ்சதுனால செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். புக்கிங் ஓப்பன் ஆனோன்னே இம்மிடியேட்டாக என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆஸ் யூஷுவல் இந்த டைம் டேஸ் கேப்பெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு புக்கிங்க்குமே. இருந்தாலும் புக்கிங் அப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் இம்மிடியேட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ வீடியோவாவோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ், வாலண்டி சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பக்தர்களுக்கு போய் சேரும். ஏன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் 3மே மறுமுறை புக் பண்ணுறதுக்கு அக்காமடேஷனுக்கு 30 டேஸ் டைம் கேப் கேட்குது. வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். எப்போ எது தெரிய வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.